Hi students, I'm in the video CBSE class 12 students chapter 6 application of derivatives ல இருந்து exercise 6.1 question number 11 ல இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா question ஆன்சரும் எல்லா exercise நம்ம சேனல்ல இருக்கு, தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. 11th questionல a particle moves along the curve 6y is equal to x cube plus 2. ஒரு curve ஓட equation நம்ம கிட்ட கொடுத்திருக்காங்க. 6y is equal to x cube plus 2 அப்படின்னு ஒரு curve ஓட equation கொடுத்திருக்காங்க. The point on the curve at which இந்த ஒரு curve இருந்துச்சுன்னா அந்த curveல வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். அதுல ஒரு பாயிண்ட் வந்து எடுத்துக்கலாம். So let us assume the point வந்து x, y be the point ன்னு வச்சுக்கலாம். நிறைய பாயிண்ட் இருக்கும். நம்ம ஜெனரலா ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இந்த curveல வந்து x, y ன்னு ஒரு பாயிண்ட் இருந்தது அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்ல y coordinate is changing 8 times as fast as x coordinate அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So y coordinate ஓட சேஞ்ச்ன்றது வந்து dy by dt. இது வந்து எப்படி இருந்துதான் 8 times x coordinate changeனா dx by dt க்கு சேமா இருந்தது. இதுதான் கொஸ்டின்ல given condition. இதை யூஸ் பண்ணி இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல. முதல்ல இந்த கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கொடுத்திருந்த ஈக்குவேஷன் 6y is equal to x cube plus 2 இதான் நம்மளோட curve. இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா டிஃபரன்ஷியேட் with respect to t பண்ண போறோம் ரெண்டு பக்கமும். ஸோ முதல்ல இங்க 6yன்னு இருக்கு. 6 வந்து கோஎஃபிஷியன்ட் அப்படியே தான் இருக்கும். y with respect to t பண்ணும்போது dy by dt அப்படின்னு கிடைச்சிருக்கும். equal to x cube பண்ணா 3x squared வரும் ஃபர்ஸ்ட். அப்புறம் x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு dx by dt அப்படின்னு கிடைச்சிருக்கும். பிளஸ் இது 2 வந்து ஒரு கான்ஸ்டன்ட், யாரால டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் அது 0 தான் கிடைக்கும். ஸோ இப்படி எழுதிக்கலாம். கொஸ்டின்ல dy by dt வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, 8 times dx by dt ன்னு கொடுத்துருக்காங்களே, இதான் நம்மளோட ஈக்குவேஷன் 1 அவங்க கொடுத்த கண்டிஷன். அப்ப இந்த dy by dt தூக்கிட்டு அதுக்கு பதிலா 8 times dx by dt நம்ம என்ன பண்ணிக்கலாம், சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்ப 6 times 8 multiple by dx by dt அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். ஃப்ரம் த 1ல இருந்து இந்த கண்டிஷனை மாத்திருக்கோம். இந்த பக்கம் நம்ம கிட்ட ஒரு 3x ஸ்கொயர்டும் dx by dtயும் இருக்கு. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இந்த பக்கம் இருக்க dx by dtயும் இந்த பக்கம் இருக்க dx by dt என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். எல்லாரும் மல்டிபிள்ல தான் இருக்காங்க. இங்க மல்டிபிள் இருக்க 3 அந்த பக்கம் வந்தா என்ன ஆகும், டிவைட் ஆயிடும். ஸோ நம்மளோட வேல்யூ இங்க வந்து 6 into 8ன்னு இருக்கு. இங்க மல்டிபிள் இருக்க 3 இங்க வந்தா டிவைட் ஆகும். இந்த பக்கம் x ஸ்கொயர் கிடைச்சிருக்கு. 3 டேபிள்ல இது 1s are, இது 2s are அப்படின்னு கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 16 இங்க இருக்கிற ஸ்கொயர் இங்க வந்தா ரூட் ஆயிடும், which is equal to x. 16 வெளில எடுத்தோம் அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் 4 அப்படின்னு கிடைக்குது. பிளஸ் ஆர் மைனஸ் 4 தான் நம்மளோட எக்ஸோட வேல்யூ. ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த கர்வ்ல இருக்க ஒரு பாயிண்ட்டை தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க. அப்போ எக்ஸ் வந்து பிளஸ் 4ஆவும் இருந்திருக்கலாம், மைனஸ் 4ஆவும் இருந்திருக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் 4 அப்படின்னு வச்சுட்டு முதல்ல ஒய்யை கண்டுபிடிக்கலாம். ஒய்யை கண்டுபிடிக்கிறதுக்கான ஈக்குவேஷன் தான் கர்வோட ஈக்குவேஷன் நம்ம கிட்ட இருக்கு. 6y is equal to x cube plus 2 அப்படின்ற ஈக்குவேஷன்ல எக்ஸுக்கு பதிலாக 4 சப்ஸ்டிட் பண்ணிக்க போறோம். இப்போ 4 cube plus 2 அப்படின்னு கிடைக்கும். 4ஐ கியூப் பண்ணும்போது 64 plus 2 நம்மளோட வேல்யூ என்னது 66 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அதாவது x வந்து பிளஸ் 4ஆ இருந்ததுன்னா. அதே மாதிரி x வந்து மைனஸ் 4ஆ இருந்தா வேல்யூ என்னன்னு செக் பண்ணும். அதே ஈக்குவேஷன் நம்மளோட கர்வோட ஈக்குவேஷன்ல எக்ஸோட பிளேஸ்ல -4 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணா நம்மளோட y கிடைச்சிரும். அதாவது 6y is equal to இங்க -4 cube plus 2 -4ஐ கியூப் பண்ணா -64 plus 2 அப்படின்னு கிடைச்சிருக்கும். நம்மளுக்கு -62ன்னு கிடைக்குது. இது ஆக்சுவலா 6y. y is equal to மல்டிபிள் இருக்க 6 அங்க வந்தா என்னவாயிடும், டிவைட் ஆயிடும். ஸோ இப்படி எழுதிக்கலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணும்போது மேல வந்து 2 டேபிள்ல இது வந்து 31 டைம், இது வந்து 2 டைம். ஸோ பாயிண்ட் ஆன் த கர்வ் அப்படின்றது x -4ஆ இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ வந்து -31/2 அப்படின்னு கிடைக்குது. அதே மாதிரி இங்க வந்து 6yக்கு வந்து 66ன்னு கிடைச்சது. இப்போ ஒய்யோட வேல்யூ பார்க்கும்போது நமக்கு 6 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ y is equal to 6. அப்போ இதுல இருக்கிற பாயிண்ட் வந்து எக்ஸுக்கு வந்து 4 சப்ஸ்டிட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ 11 டைம்ஸ் வந்திருக்கும். இங்க 6 வந்து மல்டிபிள் நாங்க பண்ணா டிவைடர் 11 டைம்ஸ். அப்போ 4ஆ இருக்கும்போது y வந்து 11ஆ இருக்கு. x வந்து -4ஆ இருக்கும்போது y வந்து -31/2ஆ இருக்கு. அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே அந்த கர்வ் மேல தான் இருந்தது அப்படின்றது உங்களோட கரெக்டான ஆன்சர். அடுத்து 12th கொஸ்டின் பார்க்கலாம். the radius of an air bubble வந்து ஒரு sphere shape is increasing at the rate of 0.5 centimeter per second அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரேடியஸோட இன்க்ரீசிங் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸ்னா உங்களோட dr by dt தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா கொஸ்டின்ல பாருங்க அவங்க கொடுத்துருக்கிறது 0.5 centimeter per second ன்னு கொடுத்துருக்கிறதுனால இங்க dt தான் நம்ம எடுக்கணும். ஸோ இது கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. அட் வாட் ரேட் வால்யூம் ஆஃப் த பபிள் இஸ் இன்க்ரீசிங்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம கிட்ட அவங்க என்ன கேட்குறாங்கன்னா dv by dt தான் கேட்குறாங்க. when radius is 1 centimeter, radius வந்து 1 centimeter இருக்கும்போது அப்போ when r is equal to 1 centimeterன்னு எடுத்துக்கணும். ஸோ இப்போ கொஸ்டினுக்கு வரலாம். ஸோ v வந்து வால்யூம், இது வந்து ஒரு பபிள்ன்றதுனால ஸ்பியர் ஷேப். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம
வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் என்ன அப்படின்னு நமக்கு சின்ன கிளாஸ்ல இருந்தே படிச்சுட்டு இருக்கோம். வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் என்னது 4/3 πr3. ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆர் வேல்யூவை நீங்க சப்ஸ்டியூஷன் கொண்டு போகணும். dv/dt தான் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ dv/dt அப்படின்றதுல இந்த d/dt அப்படியே வச்சுட்டு விக்கு பதிலாக வால்யூமோட ஃபார்முலாவை போட்டுக்கோங்க. 4/3 πr3. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இப்போ 4/3 பைன்றது வந்து ஒரு நம்பர், அது அங்கேயே தான் இருக்கும் கோஎஃபிஷியன்ட். ஆர் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணா 3 டைம்ஸ் ஆர் ஸ்கொயர்னு வரும். அப்புறம் ஆரை டிஃபரன்ஷியேட் பண்றோம் வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஸோ dr/dt அப்படின்னு கிடைச்சிருக்கோம். இப்படி எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இதுல dr/dtயோட வேல்யூ தான் கொஸ்டின்ல என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஹாஃப் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே ஹாஃப் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 4/3 பை 3 டைம்ஸ் ஆர் ஸ்கொயர்ட் அப்படின்னு இருக்கு. மல்டிபிள் பை half. ஏன்னா dr/dt வந்து half தான் கொஸ்டின்ல இருக்கு. இந்த 2ம் இந்த 4ஐயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் ஆன்சர் பாருங்க. இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு பை, இங்க ஒரு ஆர் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. இதுதான் நம்மளோட dv/dtயோட வேல்யூ. ஸோ வால்யூம் வித் ரெஸ்பெக்ட் டு த டைம்ன்றதுனால வால்யூமோட யூனிட் வந்து சென்டிமீட்டர் கியூப், டைமோட யூனிட் வந்து செகண்ட்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ dv/dt கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கேள்விக்கு வரலாம். when r is equal to 1 centimeter. ஸோ when r is equal to 1 centimeterன்னு கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க. அப்போ dv/dtக்கு என்ன கிடைக்கும்? இதுல rக்கு பதிலாக 1 போட்டா 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். 1 into 2 பை அதே 2 பை தான். அப்போ 2 பை சென்டிமீட்டர் கியூப் பர் செகண்ட் அப்படின்னு கிடைச்சிரும். அதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13 பார்க்கலாம். எ பலூன்னாலே ஒரு ஸ்பியர் ஷேப் which always remains spherical has the variable diameter 3/2 2x plus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட டயாமீட்டர் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் வந்து 3/2 2x plus 1 வந்து டயாமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து எல்லா ஃபார்முலாவும் நம்ம ரேடியஸ் யூஸ் பண்ணி தானே படிச்சு பழக்கம். ஸோ ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். ரேடியஸ் வேணும்னா டயாமீட்டர் பை 2 பண்ணா கிடைச்சிரும். அப்போ இந்த half ஆஃப் டயாமீட்டரோட வேல்யூ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 3/2 2x plus 1 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இதான் நம்மளோட ரேடியஸ். இப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு 3/4 டைம்ஸ் 2x plus 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இது நம்மளோட ரேடியஸ் வேல்யூ. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஃபைண்ட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இட்ஸ் வால்யூம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஸ்பியர்னு ஆல்ரெடி கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணியாச்சு. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வால்யூம் கேட்குறாங்க. அதாவது dv/dx கேட்குறாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்றத கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதனால dv/dx தான் கண்டுபிடிக்கணும். கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது வந்து ஸ்பியர் ஷேப். ஸ்பியரோட வால்யூமோட ஃபார்முலா 4/3 πr3. இதான் நம்ம அப்ளை பண்ண போறோம் இதுல. ஸோ d/dx ஆஃப் வால்யூம்க்கு பதிலா இந்த 4/3 πr3 4/3 πr3ன்னு அப்ளை பண்ணோம். r3ல ஆருக்கு பதிலாக நமக்கு இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. அப்போ நம்ம எழுத வேண்டியது 3/4 2x plus 1 the whole cube. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கியூப் வந்து இந்த 3க்கும் இருக்கு, இந்த 4க்கும் இருக்கு. ஸோ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம், வெளியே எடுத்துக்கலாம். அதாவது இங்க இருக்கிற இந்த 4/3 பை வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது, அது வெறும் நம்பர். இங்க 3ஐ கியூப் பண்ணா 27, இங்க 4ஐ கியூப் பண்ணா 64. இவங்க எல்லாமே நம்பர்ஸ், இவங்க வெளில வந்துருவாங்க. அப்ப நம்ம யாரை மட்டும் தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம், இந்த 2x plus 1 the whole cube மட்டும் தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். மற்ற எல்லாமே கான்ஸ்டன்ட்னால நம்ம இதை வெளியில வச்சுக்கலாம். இது எப்படி கேன்சல் கூட பண்ணிக்கலாம். இது வந்து 9 டைம்ஸ் கேன்சல் ஆகுது. இது 4 டேபிள்ல 4 1s are 4 16s are கேன்சல் ஆயிருக்கு. ஸோ இதை இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், இது மாதிரி எக்ஸ் கியூப் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. எக்ஸ் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணா 3x² அப்படின்னு கிடைக்கும். இங்க இருக்கிற ரிமைனிங் டேர்ம் ஒரு 9 ஒரு பை ஒரு 16. ஸோ 9 π/16 மட்டும் நம்ம கிட்ட இருக்கு. இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணா எக்ஸ் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணா 3 டைம்ஸ் x². ஸோ 3 டைம்ஸ் x² அப்படின்னு வந்திருக்கும். அப்புறம் உள்ள இருக்கவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒரு 2 கிடைக்கும். ஏன்னா 1 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அது என்னவாயிடும், 0 ஆயிடும். ஸோ இவங்களை கேன்சல் பண்ணிக்கலாம். இது 2 டேபிள்ல 1s are, இது வந்து 8s are. நியூமரேட்டர்ல ஒரு 9ம் ஒரு 3ம் இருக்கு. அப்போ 27 பை, டினாமினேட்டர்ல ஒரு 8 இருக்கு. இங்க வந்து 2x plus 1 the whole square அப்படின்ற டேர்மும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதான் நம்ம கிட்ட அவங்க கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான். ஏன்னா அவங்க கேட்டது dv/dx, எக்ஸ் ஒரு வேரியபிளா எடுத்துட்டு டிஃபரன்ஷியேட் பண்ண சொன்னாங்க. நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டோம். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.